வேறு சில சிரமங்களினாலோ ஒருவனால் கிருஷ்ண உணர்வின் செயல்களுக்கு ஆதரவு தரக்கூட இயலாமல் இருக்கலாம். கிருஷ்ண உணர்வின் செயல்களில் அவன் தன்னை நேரடியாக இணைத்துக் கொண்டால் குடும்ப உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அல்லது இதர கஷ்டங்கள் இருக்கலாம். அத்தகு பிரச்சனைகளை உடையவன் தனது செயல்களின் மூலம் சேர்த்து வைத்துள்ள பலன்களை ஏதேனும் நற்காரணத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறான். அதற்கான வழிமுறைகள் வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒருவன் தனது முந்தைய செயல்களின் பலன்களை அர்ப்பணிப்பதற்கு தகுந்த சடங்குகள், யாகங்கள் மற்றும் புண்ணியத்தை கொடுக்கும் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளை பற்றிய பல்வேறு விளக்கங்கள் வேதங்களில் உள்ளன. இவ்வாறாக அவன் படிப்படியாக ஞானத்தின் நிலைக்கு உயர்வு பெற முடியும். கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஆர்வம் இல்லாதவன் கூட தான் பாடுபட்டு சம்பாதத்தின் பலனை மருத்துவமனைகளுக்கு அல்லது ஏதேனும் சமூக நிறுவனங்களுக்கு தானமாக கொடுப்பதை நம்மால் காண முடிகிறது. அதுவும் இங்கே சிபாரிசு செய்யப்படுகின்றது. ஏனெனில் தனது செயல்களின் பலன்களை திறப்பது என்னும் பயிற்சியினால் அவன் தனது மனத்தை படிப்படியாக தூய்மைப்படுத்திக் கொள்வது உறுதி. மேலும் மனதின் அத்தகைய தூய்மையான நிலையில் அவன் கிருஷ்ண உணர்வினை புரிந்து கொள்ளும் நிலைக்கு வருகின்றான். கிருஷ்ண உணர்வு வேறு எந்த அனுபவத்தையும் சார்ந்தது அல்ல. மேலும் மனதினை தூய்மைப்படுத்த கிருஷ்ண உணர்வே போதுமானது என்பது உண்மைதான். இருப்பினும் கிருஷ்ண உணர்வினை ஏற்றுக்கொள்வதில் ஏதேனும் இடையூறுகள் இருப்பின் அவன் தனது செயல்களின் பலன்களை தியாகம் செய்ய முயலலாம். இதன் அடிப்படையில் சமூக தொண்டு, குலத்தொண்டு, தேசத்தொண்டு, தேசத்திற்காக தியாகம் செய்தல் முதலியவற்றையும் ஏற்கலாம். அவற்றின் மூலம் ஏதேனும் ஒரு நாள் அவன் முழு முதற் கடவுளுக்கு தூய பக்தி தொண்டு செய்யும் நிலைக்கு வந்தடைய முடியும். பகவத்கீதையில் 18.46 எத பிரவர்த்திர் பூதானாம், உன்னத காரணத்திற்காக தியாகம் செய்ய விரும்புபவன் கிருஷ்ணரே உன்னத காரணம் என்பதை அறியாமல் இருந்தாலும் தியாக வழிமுறையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ணரே உன்னத காரணம் என்பதை உணரும் நிலைக்கு வந்தடைகிறான் என்று கூறப்பட்டுள்ளதை நாம் காண்கிறோம். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ நாம் இப்போ என்ன அப்படி படிப்படியா பாத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்லோகால கிருஷ்ணா என்ன சொன்னாரு? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறதுல என்னென்ன தங்கட்ட நிறுத்தணும், நிலை நிறுத்தணும்னு சொன்னாரு? அறிவையும் மனத்தையும் என்கிட்ட நிறுத்து அப்படின்னு சொன்னாரு முதல்ல. அதுக்கு அடுத்ததாக அப்படி முடியாதவங்களுக்கு அடுத்தது என்ன ஆப்ஷன் கொடுக்குற? சம்பூர்ணமா சொல்லுங்க. அப்படி முடியாதவங்களுக்கு அடுத்தது ஒழுக்க நெறிகளை பின்பற்ற சொல்றாரு. இரண்டாவதுல ஒழுக்க நெறிகளை பின்பற்ற சொன்னாரு. அந்த ஒழுக்க நெறிகளையும் பின்பற்ற முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்தது என்ன சொன்னாரு? ஆத்மாவில் நிலைப்பர், எனக்காக செயல்படு அப்படின்றாரு. வேலை செய்ய சொன்னாரு. சரி, அப்படி அவருக்காக வேலையும் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லியிருக்காரு இப்ப இந்த ஸ்லோகால? உன்னுடைய இதெல்லாம் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உன் செயல்களின் விளைவு, அதாவது நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்துல ஒரு போர்ஷனை கிருஷ்ணா பகவானுக்கு கொடுத்துடணும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருப்பதி சாமிக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்கள திருப்பதி சாமி ஒரு பார்ட்னரா சேர்த்திக்குவாங்க. வருஷத்துல ஒரு தடவை லாபத்தை பிரிக்கல அவர் பங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்க கொண்டு. தெரியுங்களா? அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல மாதாஜி. இருக்கு, அந்த மாதிரி நடைமுறை இருக்கு. பகவானே பார்ட்னரா சேர்த்தி அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொண்டு கோயில கொடுத்துருவாங்க. அதனாலதான் மாதாஜி திருப்பதியில அவ்வளவு பணம் வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? நிறைய பணம் வரும் பாத்தீங்கன்னா. சில ஃபேமஸான அந்த ஜுவல்லரிஸ் அவங்க எல்லாம் கூட பெரிய பெரிய ஆபரணங்கள் எல்லாம் பண்ணி பகவானுக்கு காணிக்கையா கொடுத்து விடுறாங்க. சும்மா பண்றது இல்ல இல்லைங்களா? இப்ப நாம போய் ஒருத்தருக்கு நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஈஸியா நம்ம யாருக்காவது எடுத்து கொடுத்துருவோமா? ஆனா நமக்கு அவங்களாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத கடவுளுக்குன்னு ஒரு போர்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா? அவங்கள பத்திதான் பிரபுபாதர் இங்க பேசுறாரு. உன்னால பக்தியில பெரிய லெவல்ல உன்னால போய் மேல மனசை நிறுத்த முடியலையா? பக்தி யோக முறைகளை ஃபாலோ பண்ண முடியலையா? எனக்காக வேலையும் செய்ய முடியலையா? அப்படின்னா ஒன்னே ஒண்ணு பண்ணு. நீ சம்பாதிக்கிற பணத்துல இருந்து ஒரு போர்ஷனை நீ செலவு பண்ணு, கடவுளுக்காக நீ செலவு பண்ணு. இத பண்ணிட்டே வந்தா என்ன நடக்குங்கிறது இந்த பர்பட்ல சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சமூகம், குடும்பம், இந்த மாதிரி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு ஆசை இருக்கும், இல்லாம இல்ல. ஆனா நிர்பந்தங்கள் இல்லைங்களா? சமூக நிர்பந்தம், குடும்ப நிர்பந்தம், இதனால அவங்களால ஃபுல் ஸ்விங்ல அப்படி வர முடியாது. இப்ப பெண்களுக்கே கூட முழு அளவுல கிருஷ்ண உணர்வுல இருக்குன்னு ஆசை இருந்தாலும் கூட நமக்குன்னு சில கடமைகள் இருக்கு இல்லைங்களா? குடும்பம் சார்ந்த கடமைகள். அதை நம்ம பண்ணாம கிருஷ்ணா கான்சியஸ்ல நான் உட்கார்ந்துக்க முடியாது. நான் கிருஷ்ண உணர்வுல இருக்கிறேன், நான் யாருக்கு சமைக்க மாட்டேன்,
நான் யாரையும் நீ கண்டுக்க மாட்டேன், அந்த மாதிரி நம்ம இருக்க முடியுமா? முடியாது மாதாஜி. முடியாது. இல்ல மாதாஜி, முடியாது. முடியாது. நீங்க நீங்க அவங்கள பாத்துக்கிட்டீங்கன்னா தான் அவங்க உங்களை பாத்துக்குவாங்க திருப்பி, இல்லைங்களா? நான் ஃபேமிலிட்ட திமிர் பண்ணிட்டு நான் வந்து ஏதாவது பண்ண போனா நாளைக்கு என்ன யார் பாப்பா? நாம வந்து நமக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் இல்லைங்களா? அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குடும்பம் நமக்கு பகவான் கொடுத்தது. பகவானால் நமக்கு அமைச்சு கொடுக்கப்பட்டது இந்த குடும்பம். சோ இந்த குடும்பத்தை சர்வ் பண்றது என்னோட டியூட்டி, இல்லைங்களா? அதனால இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து போக முடியாது. இந்த மாதிரி எல்லா சில பேருக்கு அது சமூக நிர்பந்தங்கள், குடும்ப நிர்பந்தங்கள் இந்த மாதிரி இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல பெரிய கிருஷ்ணா கான்சியஸ் ஆக்டிவிட்டி செய்ய முடியாம இருக்கலாம். இப்ப பாஞ்சாலி மாதாஜி எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து தூரமான ஊர்ல இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஆனா அவங்களால பெரிய அளவுல கிருஷ்ணா கான்சியஸ் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. போய் கோயிலுக்கு போய் சேவை செய்யறதோ, இல்ல இப்ப ரத யாத்திரைக்கு வர்றதோ, ஸ்நான யாத்திரைக்கு வர்றதோ பண்ண முடியுமா மாதாஜி உங்களால? முடியாது மாதாஜி, முடியாது. முடியாது. அவங்களதான் அட்ரஸ் பண்றாரு பகவான், இந்த மாதிரி இருக்கவங்கள சொல்றாரு. சோ அவர் நேரடியா சில பேருக்கு வந்து நேரடியா அவர் இணைஞ்சுக்கிட்டா குடும்ப உறுப்பினர்களை எதிர்த்து தெரிவிக்கலாம், மத்த கஷ்டங்கள் வரும். சோ அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணலாம்னா, தன்னுடைய செயல்களின் மூலம் சேர்த்து வைத்துள்ள பலன்களை ஏதேனும் நற்காரணத்துக்காக தியாகம் செய்ய வேண்டும். நான் சொன்னதுதான். பகவானுக்கு ஒரு போர்ஷனை அதுல இருந்து கொடுக்கணும். சோ ஒருவன் தனது முந்தைய செயலின் பலன்களை அர்ப்பணிப்பதற்கு தகுந்த சடங்கு, யாகம், புண்ணியத்தை கொடுக்கும் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளை பற்றி பல்வேறு விளக்கங்கள் வேதங்கள் உள்ளன. சோ இப்படி சில பேர் பாத்தீங்கன்னா படிப்படியா ஞானம் அது யாகம் பண்ணி ஞானத்தை வளர்த்தி படிப்படியா வந்து மேல வருவாங்க. சோ கிருஷ்ண உணர்வுல ஆர்வம் இல்லாதவங்க கூட பாடுபட்டு சம்பாதித்தின் பலனை மருத்துவமனைகளுக்கு அல்லது ஏதேனும் சமூக நிறுவனத்துக்கு தானம் கொடுக்குறாங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார். அவர் தன்னோட வீட்டை யாருக்கு கொடுத்துட்டு போனாரு? ஸ்கூல் டெஃப் ஸ்கூலுக்கு, பிளைண்ட் ஸ்கூல், பிளைண்ட் இல்ல, டெஃப் அண்ட் டம் ஸ்கூல் கொடுத்துட்டு போனாரு. எஸ். சோ அவருக்கு வந்து பெரிய அளவுல கிருஷ்ண உணர்வுல அப்படி இல்ல, ஆனா தான் சம்பாரிச்சத ஏதேனும் ஒரு நற்காரியம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக அதை வந்து கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி வந்து அதுவும் சிபாரிசு பண்ணிட்டு இருக்கு. சரி யோசிச்சு பாருங்களேன், எதுக்கு வந்து ஒருத்தன் தானம் கொடுக்கணும்? அதை சொல்லுங்க முதல்ல. எதுக்காக நம்ம தானம் பண்ணணும்? பொதுவா நம்ம சிற்றறிவுக்கு அது ஏதோ ஒரு புண்ணியம் நினைச்சு கொடுக்குறோம் மாதாஜி, அவ்வளவுதான் நம்மளால சிந்திக்க முடிஞ்சது. வேற என்ன ரீசன் இருக்கும்? ஒருத்தரா வைஷாலி சொல்லுங்க மாதாஜி. நம்ம கிட்ட அதிக அளவுல இருக்கு, அவங்க கிட்ட இல்ல. சோ அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம். ஓகே, வெரி குட். நம்ம கிட்ட அதிக அளவுல இருக்கு, அவங்க கிட்ட இல்ல. அதனால ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் புண்ணியம், இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புண்ணியம் வரும். செகண்ட் பாயிண்ட் எங்கிட்ட நிறைய இருக்கு, அவங்கள்ட்ட இல்ல, நான் கொடுக்குறேன். ஓகே, சாந்தி மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி, இங்க இருந்து ஒரு குண்டூசிய கூட நம்ம எடுத்துட்டு போக முடியாது இல்லையா? நம்ம ஒண்ணுமே கொண்டு போக போறது இல்ல. அப்ப மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். வெரி நைஸ். சோ நம்ம குடுக்கறப்போ ஒரு சந்தோஷம் வருது, திருப்தி வருது, அதனால நம்ம குடுக்குறோம், இல்லைங்களா? ஓகே, வெரி குட். அப்புறம் ஏன் தானம் கொடுக்குறோம்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பாவமா இருக்குல்ல மாதாஜி, அதனால கொஞ்சம் ஏழையா இருக்காங்க, அவங்களுக்கு தானே நம்ம கொடுக்குறோம். அவங்க கஷ்டப்படுறாங்கும் போது நம்ம அதை கொடுக்குறோம். சக மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதா. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே. பெருமைக்காக கொடுப்பாங்க மாதாஜி, பெருமைக்காக கொடுக்குறாங்க. சில பேர் வந்து எங்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு பாத்தியா அப்படின்னு பெருமைக்காக கொடுப்பாங்க. எஸ், வெரி நைஸ். சொல்லுங்க வேற. ஓகே, புண்ணியம். வேற கரெக்ட் மாதாஜி. மாதாஜி எல்லாமே அவர் கொடுத்தது மாதாஜி, எல்லாம் அவரோட சொத்து, அவருக்கு தான் நம்ம கொடுக்கணும் மாதாஜி, எல்லாமே அவர் கொடுத்தது. வெரி நைஸ். எஸ், மாதாஜி கிட்ட வந்துட்டாங்க. வெரி நைஸ். வேற ஏதாவது ரிஃப்ளெக்ஷன்? வளர்மதி மாதாஜி எதை சொல்றீங்களா? எங்களுக்கு கேட்கல. ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களா? வளர்மதி மாதாஜி நீங்க பேசுறது எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல. ஓகே,
சோ ஏன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தானம் பண்றதுக்காக நீங்க அதாவது நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்க எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்குது? பகவான் கொடுத்தது. பகவான் கிட்ட இருந்து. நம்மளுக்கு பகவான். கிடைக்குது. எஸ், பூமியில பகவான் கொடுத்தது கரெக்ட். சோ நாம இத வந்து நம்ம அப்ப இங்க நம்ம வந்து பாடுபடுறோம், சம்பாதிக்கிறோம். ஆனா இது பூராவுமே எதுவுமே நம்மளோடது இல்ல. கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்ச நாள் இருக்கலாம். பிறந்ததுல இருந்து ஒரு 70 வயசு வரையும் இங்க இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்த பாடியில இருக்கோம். சோ அப்போ வந்து நம்ம இந்த பூமியில சம்பாதிக்கிறோம். சோ அது எதுவுமே பாத்தீங்கன்னா எனக்கு சொந்தம் இல்ல. மாதாஜி சொன்ன மாதிரி எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. சோ அப்படி இருக்கிறப்ப அது ஃபுல்லா நான் வந்து அனுபவிக்க முடியாது. ஏன்னா பிரபுபாதர் கூட சொல்லுவாரு, 3ஆம் அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். எல்லாம் அப்படி அப்படி நாமளே அனுபவிக்கிறவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? பக்தி சாஸ்திரி பண்ணவங்க இருந்தீங்கன்னா தெரியும். 3ஆம் அத்தியாயத்துல திருடன். எஸ், திருடன். நாமளே அனுபவிச்சா அதுக்கு பேரு திருடன். ஏன்னா நாம் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாம மட்டும் காரணம் இல்ல, இல்லைங்களா? நிறைய பேர் காரணம். இந்த பூமி, அப்போ அன்லோ, வாயு எல்லாமே காரணம். பஞ்சபூதங்கள் காரணம். நிறைய காரணங்கள் இருக்கு. தேவர்கள் எல்லாம் காரணம். அப்படி இருக்கப்ப நாம சம்பாதிக்கிறத நாமளே அனுபவிக்க கூடாது, முடியாது, கூடாது. அதனாலதான் அது தானம் கொடுக்கறது. சோ உங்களுக்கு தானம் கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு அந்த இதுலயாவது சில பேர் கொடுப்பாங்க, இல்லைங்களா? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நீங்க ஒரு போர்ஷன் வந்து கொடுக்கணும். இது வந்து ஏதோ புதுசா வந்த நடைமுறையா? இஸ்கான்ல புதுசா வந்திருக்கா என்ன? சொல்லுங்க. மகாபலி சக்கரவர்த்தி காலத்துல இருந்தே இருந்தது, அந்த காலத்துல இருந்து சத்தியயுகம். கரெக்ட். சோ அப்ப ராஜா எல்லாமே என்ன பண்ணாங்க, தானம் நிறைய கொடுத்தாங்க. நந்த மகாராஜ் வந்து கிருஷ்ணா பிறந்தப்போ அவ்வளோ பசுமாடு வந்து தானம் கொடுத்தாராம் பிராமணர்களுக்கு. சோ அந்த மாதிரி தானம் கொடுக்கறதுங்கிறது ஒண்ணும் புதுசு கிடையாது. மாதாஜி எல்லாம் சொன்ன மாதிரி இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க பாவமா இருக்கே கொடுத்தவங்கன்னு சொல்லுவாங்க. எஸ், அப்படி கொடுப்பாங்க. சோ அதுதான் வந்து பகவான் நம்மளுக்கு கொடுத்துக்கிற சோசியலிசம். சோ இது எல்லாமே என்னது அப்படின்னு நான் அனுபவிக்க கூடாது. அதுக்காக வந்து அந்த சோசியலிசம், சோகால் சோசியலிசம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இருக்கிறவன்கிட்ட புடுங்கி இல்லாதவங்கள்ட்ட கொடுக்கறது, அப்படி கிடையாது. அந்த மாதிரி பண்றது இல்ல. சோ இது எல்லாமே பகவானோட சோசியலிசம். என்ன அப்படின்னா, இந்த சொத்து அத்தனையுமே யாரோடது? பகவானோட. இது அந்த கான்சியஸ்ல நமக்கு கொடுத்திருக்கிற பங்க வந்து நம்ம அனுபவிக்கலாம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்சே ஜெகத்யாம் ஜெகத் தேனே தெக்தேன புஞ்சிதா மாக்கிருத கஷ்யஸ்வித்தனம். சோ இந்த 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 பூமியில நமக்குன்னு பகவான் நமக்கு கொடுத்திருக்கிற பங்கை வந்து நம்ம அனுபவிக்கலாம். மத்தவங்களுக்குன்னு இருக்கிற பங்குக்கு வந்து நம்ம ஆசைப்பட கூடாது. மாதாஜி, அந்த ஹரே கிருஷ்ணா, அந்த காலத்திலேயே முல்லை கொடிக்கு தேர கொடுத்தவங்க மாதாஜி, பாரிவல்லல். புறாக்கு வந்து தன்னோட சதையை கொடுத்தாங்க, சதையை கொடுத்தவங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க, இல்லாமலாம் இல்ல. சோ பெரிய பெரிய கொடை வள்ளல்கள், அதுவும் வந்து கர்ணன் எல்லாம் கொடுத்து கொடுத்து செவந்த கரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுப்பாராம். அந்த அளவுக்கு எல்லாம் தங்கிட்ட இருக்கிறது கொடுக்கறது இல்லையா, அதுல ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு. அந்த கூரத்தாழ்வாரா சொல்லுவாங்களே, கூரத்தாழ்வார் நினைக்கிறேன், விடிய விடிய தானம் கொடுப்பாராமா. அப்ப வந்து லக்ஷ்மி தேவிய பகவான் கேட்பாரு, என்ன தானம் சத்தம் கேட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி அவரு வந்து விடிய விடிய தானம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரி வரும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அவர் வந்து பிச்சைக்காரர் ஆயிடுவாரு, அவர்கிட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் அவர் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமும் அந்த மாதிரி ஒரு லீலா வரும், பகவான் ஏதோ அந்த மாதிரி ஒரு லீலா வரும், கரெக்டா ஞாபகம் இல்லை. சோ ஆழ்வாரோட கதை கூட அந்த மாதிரிதான் மாதாச்சி வரும். பெரிய அரசரா இருந்து அப்புறம் கொள்ளைக்காரனா மாதிரியும் ஒரு பகவானுக்காக பண்ணுவாங்க, பண்ணிட்டே இருப்பாரு. எஸ், தானம் கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா, சொசைட்டில ஒரு பேலன்ஸ் வரணும். அதுக்குதான். பணக்காரன் சம்பாரிச்சுட்டே போக கூடாது, ஏழையா இருக்கவன் ஏழையாவே இருக்கக்கூடாது. பணக்காரன் தான் சம்பாரிச்ச பணத்தை ஏழையோட பகிர்ந்துக்கணும். அதுதான் தானம், இல்லைங்களா? அவங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வைப்பாங்க, ட்ரஸ்ட்ல அவங்க ஏதோ ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க, அந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் வந்து பண்ணுவாங்க. சோ இது எல்லாமே வந்து அவங்க அந்த பகவானோட அந்த ரியலைசேஷனுக்கு அவங்க வரலினாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு நியாயமான நேர்மையான முறையில அவங்க வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்டிருந்தலாம். சோ கிருஷ்ணா இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த மாதிரி கொடுக்குற அப்படின்னா என்னோட சேவைக்காக கொடு,
ஏன் சேவைக்காக கொடு, கொடுத்தீங்கன்னா அது மூலமா நீ வந்து எப்பயாவது என்னை வந்து அடைவ அப்படிங்கிறார். ஸோ அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேர் டொனேஷன் வாங்குவோம். அதுவும் பாத்தீங்கன்னா ரத யாத்திரை அப்போ உண்டியல் குலுக்கிட்டே போவாங்க ரோட்ல. நீங்களாம் பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ரத யாத்திரை யார் யார் பார்த்திருக்கீங்க? நான் பார்த்ததில்லை பார்த்ததில்லை. பார்த்ததில்ல. விஷாலி பார்த்திருக்காங்க. ராஜேஸ்வரி மாதாஜி பார்த்திருப்பீங்கல்ல? பார்த்திருக்கேன். சாந்தி மாதாஜி பார்த்ததில்ல. மாதாஜி நீங்க கோயம்புத்தூர்ல தானே இருக்கீங்க? ஆமாங்க மாதாஜி. ஆஹா, நீங்க ரத யாத்திரை வருது, கண்டிப்பா வாங்க மாதாஜி. பகவான ரதத்துல வந்து இழுங்க மாதாஜி, ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு ஆள் கூட்டிட்டு போகணும் மாதாஜி, நம்மளுக்கு அவ்வளவு வசதி இல்ல, அதனால வரமாட்டாங்க. அதனாலதான் ரொம்ப கம்பல் பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. வெளியூர்ல போறோம், உங்க ஊர்ல நடக்குது, நீங்க வந்து பாக்கலாம். சோ அந்த ரத யாத்திரை அப்ப பாத்தீங்கன்னா உண்டியல் குலுக்கிட்டு போவோம். ரோட் சைட்ல இருக்கிற கடைகள்ல அங்க இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் உண்டியல் குலுக்கி அவங்கள்ட்ட வந்து பணம் வாங்குவாங்க. எதுக்கு? பகவானுக்கு என்ன பணம் இல்லையா? சொல்லுங்க. எல்லாருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் மாதாஜி. நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் பகவானுக்காக. கரெக்ட். நமக்கு ஒரு சான்ஸ், பகவானுக்கு ஒரு சேவை செய்யறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. பகவான்கிட்ட பணம் இல்லாம இல்ல, இங்க இருக்கிற எல்லா பணமும் அவரோடது. சோ பகவானுக்கு சேவை செய்ய எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு. அது மூலமா அவங்களுக்கு ஒரு சுக்ருதி. ஒரு 50 ரூபா போட்டாங்க, 100 ரூபா போட்டாங்க, இல்ல 5 ரூபா போட்டாங்க, எவ்வளவு போட்டாலும் சரி, அது வந்து அவங்களுக்கு ஒரு சுக்ருதி ஆட் ஆகும். சோ பக்தர்கள் வந்து ரத யாத்திரை நடத்துறதே அதுக்குதான். சோ பகவான் தெருவுல இறங்கி நம்மளை பார்க்க வர்றாரு. நாம போய் கதை சாத்திட்டு உட்கார்ந்தா என்ன ஆகுறது பாரு பொழப்பு. பகவான் இறங்கி தெருவுல வர்றாரு தன்னோட பக்தர்களை பார்க்க. ஜெகநாதர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்நான யாத்திரா முடிஞ்சிருச்சு அங்க பூரியில சொல்றார். இப்ப சிக் லீவ்ல இருப்பாரு. சிக் லீவ் முடிஞ்சு வருவாரு. தேர் திருவிழா தேரப்ப வெளியில வருவாரு. அப்படியே மக்களை பாக்குறதுக்கு அப்படியே குஷி போட்டு வருவாராம். அவரை பிடிக்கவே முடியாதான், அவ்வளவு ஃபோர்ஸ். பார்த்தா அந்த பாண்டாலாம் அவங்க போட்டு பகவான் ஆடுற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க சொல்றாங்களா, நாங்க கண்ட்ரோல் பண்றோம் ஜெகநாத்த அப்படிம்பாங்களாம். அவ்வளவு குஷியா வருவார் தன்னுடைய மக்களை பாக்குறதுக்கு. சோ பகவானே ரோட்ல வந்து தெருவுல வந்து நம்மளை பாக்குறதா ரத யாத்திரா. சோ லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்களுக்கு தர்ஷன் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு ஊர்லயும் பக்தர்கள் பாத்தீங்கன்னா ரத யாத்திரை நடத்துறாங்க. அவ்வளவு பேருக்கு பகவான் வந்து தர்ஷன் கொடுக்கிறாரு. எதுக்கு கொடுக்கிறாரு? எது கொடுக்கணும் சொல்லுங்க? பகவான் அவரோட ஜாலியா இருக்கலாமே, கோயிலே இருக்கலாமே, அவர் நல்லா கோயில கவனிச்சுக்குவாங்க. எதுக்கு தெருவுல இறங்கி வர? போக முடியாத இருக்கிறவங்களுக்கு, கோயில் போக முடியாதவங்களுக்காக, கோயிலுக்கு போக நினைக்காதவங்களுக்கு கூட தர்ஷன் கொடுக்கிறாரு. போகணும்னு கூட ஆசைப்படாதவங்களுக்கு கூட தர்ஷன் கொடுக்கிறாரு. சோ எப்படியாவது அந்த ஜீவாத்மா கரையேற்றணும்னு அவர் நினைக்கிறார் இல்லைங்களா? பகவானுடைய காரணமற்ற கருணை, பகவானுடைய கருணை அந்த ஜீவாத்மாவுக்கும் தன்னுடைய அன்பை கொடுக்க நினைக்கிறார். சோ பகவானுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு 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 மட்டுமே. நம்மளால அது வாங்கிக்கதான் முடியலையே ஒழிய அவர் வந்து ஒரு குரூயலான மனிதர் கிடையாது, அவர் ஒரு குரூரமானவர் கிடையாது. இப்பெல்லாம் போர்ட்ரேட் பண்றாங்க இல்லையா, பகவான் வந்து ரொம்ப கொடூரமானவர், இத்தனை பேரை வந்து துடிக்க கொன்னுட்டாரு, நான் இவ்வளவு வாட்டி வேண்டனே, இந்த பகவானுக்கு கடவுளுக்கு கண்டு இல்லையா, அதெல்லாம் தப்பு. அவர் வந்து அன்புமயமானவர், அன்பே உருவானவர். அவரு ஒண்ணு பண்றாருன்னா அது 100% கரெக்ட். நாம பண்றது எல்லாமே 100% தப்பு. அவர் என்ன பண்றது எல்லாமே 100% கரெக்ட். பக்தர்கள் அதைதான் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. கிருஷ்ணா ஒண்ணு பண்றாருன்னா அது ரைட், கரெக்ட். சோ பகவான் பக்தர்களை பார்க்க வருவதுதான் ரத யாத்திரை. அந்த பக்தர்களுக்கு ஒரு அதாவது மக்களை, பொதுமக்களை பார்க்க வர்றது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பக்தி கிடைக்குமா, தன்னை பார்க்கற மூலமா அவங்களுக்கு ஒரு பக்தி கிடைக்குமா அப்படிங்கறதுக்காக தான் பகவான் வந்து வெளியில வர்றாரு. அதுக்குதான் உற்சவங்கள் பாத்தீங்கன்னா இப்ப எல்லா கோயில்லையுமே உற்சவங்கள் நடந்துகிட்டே இருக்கும், வருஷம் பூரா இருக்கும். பகவான் வந்து அந்த வெளியே வருவாரு, அவங்க வந்து பல்லக்குல வச்சு தூக்கிட்டு வருவாங்க. அது எல்லாமே இந்த பர்பஸ்க்கு தான்.
இஸ்கான்லயே அதான் வந்து பிரபுபாதர் ஆரம்பிச்சு விட்டார், ரத யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. சோ மக்களை தேடிதான், மக்களோட அன்பு தான் பகவானுக்கு தேவை. சோ இது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த சமூக நிறுவனங்களுக்கு தானமாக கொடுப்பதை நம்மால் காண முடிகிறது. சோ இந்த இந்த செயல்களின் பலனை துறப்பது என்னும் பயிற்சியினால் அவன் மனம் படிப்படிமையாக தூய்மை அடையும். மனதின் அத்தகு தூய்மையான நிலையில் அவன் கிருஷ்ண உணர்வினை புரிந்து கொள்ளும் நிலைக்கு வருகிறான். அதுதான். சோ இந்த மாதிரி தன்னோட செயலின் பலனை தியாகம் பண்றப்ப என்ன நடக்கும்னா, மனம் வந்து படிப்படியா தூய்மை அடையுமா. தொடர்ந்து நீங்க வந்து இந்த மாதிரி நிறைய தானம் தர்மம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ படிப்படியா தூய்மை அடைவீங்க. அது பகவானுக்காக நீங்க கொடுக்குறப்போ இன்னுமே தூய்மை அடைவீங்க. அப்போ வந்து நீங்க கிருஷ்ண உணர்வு, அப்போ உங்களுக்கு யாராவது ஒரு பக்தர் வந்து கிருஷ்ண உணர்வு கொடுத்தாங்கன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? சோ அப்படிதான் நீங்க எல்லாமே உள்ள வந்திருக்கீங்க. இவ்வளவு பல கோடி ஜென்மமா நீங்க எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு இந்த மாதிரி தானம் இதெல்லாம் பண்ணி முடிச்சு கிருஷ்ணா நிறைய சுக்ருதி சேர்ந்து இப்போ ஒரு பக்தர் வந்து உங்களுக்கு பக்தி கொடுக்கறப்ப உங்களால இதை ஏத்துக்க முடியுது. எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க, எல்லோரும் கிருஷ்ண பக்தியை ஏத்துக்க மாட்டாங்க. மனுஷியானாம் சகஸ்ரேஷு தான், ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யார் வருவாங்க? யாராவது ஒருவன் மட்டும், ஒருவன் தான். 1:1000 மாதாஜி, யோசிச்சு பாருங்க. 1:1000 தான் கிருஷ்ணாவே சொல்றாரு. சோ அந்த மாதிரி ரேர் அப்படிங்கிறார், அரிது இந்த மாதிரி பக்தர்கள் வர்றது. சோ இவங்களோட இதயம் இந்த மாதிரி தானம் கொடுக்கறப்ப தூய்மை அடையும். படிப்படியா அவங்க வந்து கிருஷ்ண உணர்வுக்கு வருவாங்க, புரிந்து கொள்ளும் நிலைக்கு வருவாங்க. கிருஷ்ண உணர்வு வேற எந்த அனுபவத்தையும் சார்ந்ததல்ல, மேலும் மனதினை தூய்மைப்படுத்த கிருஷ்ண உணர்வே போதுமானது என்பது உண்மைதான். இருப்பினும் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்வதில் ஏதேனும் இடையூறுகள் இருப்பின் அவன் தனது செயல்களின் பலன்களை தியாகம் செய்ய முயற்சிக்கலாம். சோ கிருஷ்ணா கான்சியஸ் நீங்க பண்ணீங்கன்னாவே அதுவே உங்களை தூய்மைப்படுத்தும், 100% தூய்மைப்படுத்தும். சேதோ தர்ப்பண மார்ஜனம். மார்ஜனம், மார்ஜனம்னா என்னங்க? கிளீன் பண்ணு. கிளீனிங். எஸ் கிளீனிங். எஸ், அந்த கிருஷ்ணா கான்சியஸே போதும் உங்களை கிளீன் பண்ண. சோ அது நீங்களால பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல உங்க செயல்களின் பலனையாவது தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதனாலதான் சமூக தொண்டு, குலத்தொண்டு, தேசத்தொண்டு, தேசத்துக்காக தியாகம் பண்றது. நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க இல்லையா, சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க எங்கேயாவது மரம் வெட்டினா போய் முன்னாடி நின்று கொடி பிடிப்பாங்க. நிறைய விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து எதிர்ப்பாங்க. சமூக ஆர்வலர்கள் வந்து குப்பையை பிளாஸ்டிக்கை வந்து தடை பண்ணுங்க, பிளாஸ்டிக்கை கொண்டே கடல்ல கொட்டாதீங்க, நிறைய விஷயங்கள் வந்து அந்த குப்பையில கொண்டே வாய்க்கால்ல கொட்டாதீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க போராடுவாங்க இல்லைங்களா. முன்னெடுத்து நின்று அவங்க தங்களுடைய டைம், எனர்ஜி, பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணி பண்ணுவாங்க. அவங்க என்ன முட்டாள்களா? நல்லதுதானே நல்ல மனித சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல பண்றோம். சமுதாயம் நல்லா இருக்கணும். எஸ், அவங்களுக்கு கடவுள் பத்தி பெருசா அக்கறை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயம் நல்லா இருக்கணும். அந்த நான் பிறந்ததுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நிறைய பேர் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரம் நடணும். எஸ், மரமெல்லாம் மரங்கள் நடுறதுக்கு இப்ப போறாங்க. ஆமா, எஸ், மரம் நடுறது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டா எடுத்து பண்றாங்க. ஆக்சுவலி வந்து நம்மளுடைய காடுகள் சொட்டையாக ஆரம்பிச்சிருச்சு, அதான் பயப்படுறாங்க எல்லாரும். அப்படி ஆச்சுன்னா மழை வராது. காடுகள் சொட்டையாக என்ன ஆகும்னா அங்க இருக்கிற மிருகங்கள், குட்டி குட்டி பறவைகள், இதுக்கெல்லாம் ஷெல்டர் இருக்காது, மழை வராது. சோ நிறைய பிரச்சனை ஆகும். அதுக்காக வேண்டி அங்க போய் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலயே அங்கங்க போய் மரம் எல்லாம் நட்டுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. சுவாசிக்கிறதுக்கு காத்து கிடைக்காது மாதாஜி. எஸ், சுவாசிக்க நல்ல காற்று இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது, மரம்னு அசால்ட்டா சொல்றோம். சோ ஆக்சுவலி பாருங்க, நம்ம இப்ப மலை மேல இருக்கிற மரங்கள்லாம் தண்ணி பாத்தீங்கன்னா மழை பெய்யறப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நிலத்துக்கு அடியில அதோட எல்லா மரங்களோட ரூட்டும் ஒண்ணு சேர்ந்து இருக்குமாமா அடியில. சோ ஏதோ தண்ணி கொஞ்சம் கிடைக்கிறப்ப அது வந்து எல்லாத்துக்கும் அப்படியே சப்ளை பண்ணிருப்பாமா. இப்ப ஏதோ அருவி பக்கத்துல ஏதாச்சும் ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க கிடைக்கிற தண்ணி அப்படியே வந்து நிலத்துக்கு அடியிலேயே எல்லா மரங்களுக்கும் அப்படியே வரிசையா போயிருமா. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா.
இது இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ மரங்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தண்ணி கொடுத்துக்குது, ஆனா மனுஷங்க தண்ணி கொடுக்கறது இல்ல. நம்ம ஆறறிவுன்னு சொல்லிக்கிறோம். நாம அடிச்சுக்கிறோம் தண்ணிக்கு. பாகிஸ்தானோட சண்டையா டேம க்ளோஸ் பண்ணு, கர்நாடகா வந்து தமிழ்நாடு தண்ணி கொடுக்க கூடாது, நான் போராடுவேன் போராடுவேன் போராடுவேன். என்ன முட்டாள்தனம்! தண்ணி யாருதியா? பகவான் கொடுத்தது. கர்நாடகாதும் இல்ல, தமிழ்நாடுதும் இல்ல, பகவான் கொடுத்தது. இது வந்து பகவான சொத்து. சோ இது எல்லாம் புரிஞ்சுக்காதனாலதான் நம்ம சண்டை போட்டுருக்கிறோம். ஆனா பகவானோட அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானது அத்தனையும் அவர் கொடுத்திருக்காரு இல்லைங்களா? சின்ன சின்ன எறும்புல இருந்து பாக்டீரியா, வைரஸ் இருந்து எல்லாத்துக்குமே அதுக்கு வேணுங்கிற உணவு கிடைக்குதா இல்லையா சொல்லுங்க? என்னுடைய உடம்புலயே 100கணக்கான பாக்டீரியா இருக்காமா. அப்ப எவ்வளவு உயிரினங்கள் தான் இருக்கும் இந்த பௌதிக உலகத்துல, யோசிச்சு பாருங்க. அத்தனை உயிரினங்களும் சர்வைவ் ஆகிறதுக்கு பகவான் வந்து ஃபுட் சப்ளை பண்றாரு அத்தனை பேருக்குமே. மனுஷனுக்கு தான் அந்த ஹரே கிருஷ்ணா மத்தது எடுத்துட்டு போயிருங்க, அங்க வச்சிருப்பாங்க பாருங்க. அதான் ஒரு மாலை, ஒரே நிமிஷம். எஸ். சோ எல்லா உயிரினங்களுக்கும் ஃபுட் சப்ளை பண்றது கிருஷ்ணா. எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறாரு, பாத்துக்கணும்னு தான் நினைக்கிறாரு. பாவம், நம்மளையும் நல்லா பாத்துக்கணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா நாம இங்க இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போறாங்களாமோ அடுத்தது. இங்க இருக்கிறதெல்லாம் முடிச்சு வச்சாச்சு. சோ அழகான பூமி, நான் அடிக்கடி சொல்றதுதான், கொடுத்தாரு கிருஷ்ணா. நம்ம அதை என்ன பண்ணி வச்சிருக்கோம்? சின்ன வச்சிருக்கோம். குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி பிச்சு பிச்சு வச்சிருக்கோம் அந்த பூமிய. சோ பூமாதேவி கூட பிரித்து மகாராஜ் வந்து பிரித்து மகாராஜ் ராஜா ஆனையும் பூமாதேவியை துரத்துவாரு கொல்றதுக்கு. நீ எல்லா வளத்தையும் உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்ட, அப்ப என்னோட மக்களுக்கு ஒண்ணுமே இல்ல குடுன்னு சொல்லி துரத்துவாரு, இல்ல உனக்கு கொன்றுவேன் பாரு. அப்ப பூமாதேவி சொல்லுவாங்க, இந்த மக்கள் எல்லாம் சரியில்லை, இவங்க யாருமே கிருஷ்ண பக்தி பண்ணல, நான் இவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் இவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? ஃபுட்டு கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். கொடுத்தா இவங்க என்ன பண்றாங்க? மண்ணு கொடுத்தாங்கன்னா பூமி அதை வித்து காசு பண்ணி கொள்ளையடிச்சு வெட்டி பண்றாங்க. மினரல்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் அப்படிதான் பண்றோம். சாப்பாடு கொடுத்தாலும் அப்படிதான். எதையாவது நம்மளுக்கு கரெக்டா யூஸ் பண்ண தெரியுதா? எதையும் யூஸ் பண்ண தெரியாது. சோ அதனாலதான் நான் ஒழிச்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிரித்து மகாராஜ் வந்து ரெண்டு பேரும் சமாதானமாயி அப்புறம் எல்லாத்தையும் திருப்பி பூமியில இருந்து வாங்குவார். ஒரு நல்ல ராஜாவா இருந்தாலும் அவர் வந்து எல்லாத்தையும் திருப்பி வாங்குறார். சோ நாம ஒழுங்கா பக்தி பண்ணாதான் பூமாதேவியுமே நமக்கு தேவையானது கொடுப்பாங்க. அப்பதான் பசி பட்னி பஞ்சமெல்லாம் இல்லாம இருக்கும். இல்லைன்னா இது எல்லாமே இருக்கும். சோ தேசத்துக்காக தியாகம் செய்யறது இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். அவற்றின் மூலம் ஏதேனும் ஒரு நாள் அவன் முழு முதல் கடவுளுக்கு தூய பக்தி தொண்டு செய்யும் நிலைக்கு வந்து அடைய முடியும். சரி, அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கனாலும் கூட ஒரு நாள் இப்படியே பண்ணி இந்த தேச தொண்டு அது பண்ணி பியூரிஃபை ஆகிட்டே வந்தாங்கன்னா எப்பயாவது அவர்கள் பக்தர்களை சந்திக்கும் நிலை வந்தா அவங்க வந்து பக்திக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. சோ பகவத்கீதையில் எத பிரவிருத்தி பூதானாம், உன்னத காரணத்துக்காக தியாகம் செய்ய விரும்புவன் கிருஷ்ணரே காரணம் என்பதை அறியாமல் இருந்தாலும் தியாக வழிமுறையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ணரே உன்னத காரணம் என்று உணரும் நிலைக்கு வந்து அடைகிறான். அட்லீஸ்ட் வந்து கிருஷ்ணாதான் காரணங்கிறத வந்து தேரியாவது அவங்க உணர்வாங்க, அந்த நிலைக்கு வந்து அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவே பெருசு இல்லைங்களா? இந்த பௌதிக உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாருக்குமா கிருஷ்ணா கான்சியஸ் கிடைக்குது? இல்ல, இல்லைங்க. டிவோட்டிஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருப்போம் சொல்லுங்க டோட்டல் பாப்புலேஷன்ல? 1% இல்ல 2% தான். 1% தான்.
ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான் இருக்கும் டோட்டல் பாப்புலேஷன்ல. அதுவும் பிரபுபாதோடைய காரணமற்ற கருணையினால இந்த ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். சோ அப்ப மித்த இருக்கிற எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு? 99. 150% இருக்கு மக்கள். அவங்க எல்லாம் வந்து தங்க லைஃப இப்படிலாம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. சந்தோஷம், அது எனக்கு இது பண்ணா சந்தோஷம், அதை பண்ணா சந்தோஷம் அப்படின்ட்டு தாவிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி ஒரு குரங்கு வந்து கிளையை விட்டு கிளை தாவுமோ அதே மாதிரி எனக்கு இதுல சந்தோஷமா, கொஞ்ச நாள் இது பண்ணி பாக்குறேன், இது பிடிக்கலையா அடுத்தது, அடுத்தது நான் இதை எனக்கு இதுவும் பிடிக்கல அடுத்தது, இப்படியேதான் வந்து அவங்க தாவிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா எதுலயுமே நம்மளுக்கு சந்தோஷம் கிடைப்பதில்லை. சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? அந்த சந்தோஷம் யார் இருக்கோ அவங்களுக்கு தேடுறப்பதான் கிடைக்கும். சோ பகவானை வந்து ஒரு அசுரன் திட்டினா கூட அந்த திட்டு வந்து என்ன ஆயிருதுன்னா, பகவான் மிக மிக தூய்மையானவர் இல்லையா, அது அப்படியே பாராட்டா மாறிடுதான். அவன் திட்டுறது கூட பாராட்டா மாறிடுதான். பகவான் அந்த அளவுக்கு தூய்மையானவர், அவ்வளவுக்கு அவ்வளவு தூய்மையானவர். சோ அந்த தூய்மையான பகவான் தன்னுடைய குழந்தைங்களை வந்து அவர் வந்து இப்ப நம்ம குழந்தையில ஏதோ ஒண்ணு சேட்டை பண்ணுச்சுன்னா நாம வந்து அந்த குழந்தைய கொன்றுமா என்ன பண்ணுவோம்? திட்டுவோம், அவ்வளவுதானே. வார்ன் பண்ணுவாங்க, திட்டுவாங்க. 2 அடியை கொடுப்போம். மிரட்டுவோம், 2 அடி வைப்பாங்க, 2 அடி கொடுப்போம், அடி வைப்போம், மிரட்டுவோம். சரி, ஒரு பேரண்ட் வந்து எதுக்காக குழந்தைய திட்டுறாங்க அடிக்கிறாங்க சொல்லுங்க? அது நல்ல வழியில இருக்கணும் அப்படின்னு. நல்லபடியா இருக்கணுங்கிறது வேண்டியது. அவனோட நல்லதுக்கு தான் நம்ம இது பண்றோம். அவனோட நல்லதுக்கு. உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு வந்து யாரையாவது திட்டணும்னு அப்படியே வாய் பரபரங்குது, கை அடிக்கணும் கை பரபரங்குது, அதுக்காக பண்றீங்களா? இல்ல 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 மாதாஜி, இல்ல மாதாஜி. அடிச்சுட்டு திட்டுட்டு அப்புறம் நம்ம தானே மாதாஜி வருத்தப்படுறோம். வருத்தப்படுவோம். அந்த குழந்தைய அடிச்சுட்டு எவ்வளவு எல்லா பேரண்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் மடி வருத்தப்படுவாங்க. ஆனா அந்த இடத்துல நமக்கு வேற வழி இல்லை இல்லைங்களா? அந்த குழந்தைய திருத்தி நல்வழிப்படுத்தணும்னா அடிச்சுதான் ஆகணும். கிருஷ்ணா அதைத்தான் பண்றாரு. அதை பண்ணா நம்ம மறுபடியும் ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்துறோம். கிருஷ்ணா நீங்க எப்படி எனக்கு இது பண்ணலாம், நான் ரொம்ப பாவம், மயம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை திட்டுறோம். அவர் வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த நம்மள ஒரு முள் ஏறி இருக்குன்னா அந்த முள்ளை எடுத்து விட்டாதான் அந்த புண்ணு ஆறும் இல்லைங்களா? நாம அதை எடுக்க வந்தாருன்னா ஐயோ கிருஷ்ணா ஐயோ 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 தொட்டுறாதீங்க கிருஷ்ணா கிருஷ்ணா பத்து அப்படியே பொத்துனாப்புல பண்ணுங்க அப்படின்னு நம்ம வளர்றோம். ஆனா அதுல எல்லாம் நமக்கு புண்ணு நல்லாகாது. கிருஷ்ணாக்கு தெரியும். அவரு வந்து உண்மையிலேயே நம்மள வந்து, அதாவது எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்காரு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஒரு பரமாத்மாவா நடுநிலையோட சாட்சியா மட்டுமே இருப்பார். ஆனா பக்தர்களுக்கு பகவான் ஆக்டிவா இருப்பார். அவங்கள வந்து கூர்மையா கவனிக்கிறார். நாம என்ன நினைக்கிறோங்கிறது அடுத்த செகண்ட் அவருக்கு தெரியும். இப்போ நான் வந்து உங்கள்ட்ட எல்லாம் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கலாம், நான் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு நான் வந்து உங்கள்ட்ட ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கலாம். ஆனா நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய என்ன, நான் உள்ளுக்குள்ள என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெளிவா தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நான் என்ன எப்பேற்பட்ட ஆளு, எந்தெந்த இடத்துல எனக்கு வீக்னஸ் இருக்கு, நான் எங்கெல்லாம் வந்து நான் திருத்த வேண்டி இருக்கேனைய, இதெல்லாம் நல்லா தெரியும் இல்லைங்களா? யாருமே பேரண்ட்ஸ்க்கு கூட ஒரு குழந்தைய முழுமையா தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க? ஆமா, முடியாது. தெரியாது, யாருக்கும் தெரியும். நீங்க வந்து 100% ஒருத்தர் லவ் பண்ணலாம், நீங்க மனசுல நினைக்கிறது எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லலாம். இருந்தாலும் அவங்களுக்கு உங்களை பத்தி முழுமையா தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது இல்லைங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா லவ் பண்றப்போ லவ்வர்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அப்ப வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அந்த நல்ல குணங்கள் மட்டும்தான் வெளியே தெரியும் இல்லைங்களா? அதே லவ்வர்ஸ் வந்து கல்யாணம் ஆனப்புறம் பாருங்க என்ன நடக்கும்? அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ அப்படி இருந்தே இப்படி இருந்தே, ஏன் இப்படியான அப்படின்ட்டு அவங்க எப்பவுமே அப்படிதான். ஆனா இவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்க ஒரு முகத்தை தான் பார்த்தாங்க. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பல முகங்கள் இருக்கு. நாம ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு முகம் காமிக்கிறோம். நாம வந்து அம்மா அப்பாட்ட ஒரு முகம், கூட பிறந்தவங்கள்ட்ட ஒண்ணு, ஹஸ்பண்ட் கிட்ட ஒண்ணு, குழந்தைங்க கிட்ட ஒண்ணு, வெளியில வேலைக்கு போனோம்னா அங்க ஒரு முகம். நமக்கு பல்வேறு முகங்கள் இருக்கு. ஆனா கிருஷ்ணாவுக்கு அது எல்லாமே தெரியும்.
நீ யாரு, எப்பேற்பட்டவ எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிம்பாரு கிருஷ்ணா. அவருக்கு அத்தனையும் தெரியும். நான் நினைக்கிறப்பவே அவருக்கு தெரிஞ்சிடும். ஒரு பக்தனை வந்து அவர் வந்து உள்ளுக்குள்ள இருந்து க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அந்த மாதிரிதான் இன்னைக்கு நேத்து ஒரு பக்தர் எனக்கு போன் பண்ணாங்க. ஒரு விஷயத்துல அவங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு. கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. என்னால பேச முடியல. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நான் மறுபடியும் போன் பண்ணேன். மாதாஜி ஒரு டவுட்னு கூப்பிட்டீங்களே, சாரி என்னால பேச முடியல. அவங்க வந்து அப்ப சொன்னாங்க, இல்ல மாதாஜி இது இருந்தது. இன்னைக்கு காலையில கேசவப்பிரியா மாதாஜி கிளாஸ்ல எனக்கு அந்த டவுட் அப்படியே கிளியர் ஆயிடுச்சு. நான் எனக்கு வந்து மண்டையே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் என் பொண்ணுக்கு கூட போன் பண்ணேன். அவங்க பொண்ணு யூஎஸ்ல இருக்காங்க. சோ அவ்வளவு போன் எடுக்கல. அவ்வளவு அது பிஸியா இருக்கேன்ட்டா. என்னடா அது இந்த டவுட் யார கேட்கறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில அதையவே அப்படியே மாதாஜி அட்ரஸ் பண்ணாங்க. சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மாதாஜி. அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி மெசேஜ் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அதுக்கு சொன்னாங்க, எனக்கு கிருஷ்ணா எவ்வளவு தூரம் கூட இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்கிறது எனக்கு புரிஞ்சுது. சோ அது புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து உங்களால அந்த கருணையை தாங்கவே முடியாது. உண்மையிலேயே கிருஷ்ணா கருணை கொடுத்தாலும் நம்மளால தாங்க முடியாது. அப்படி கொடுப்பாரு அள்ளி அள்ளி. அத புரிஞ்சுக்க தெரியணும் இல்லைங்களா? பாட்டெல்லாம் வர்றாங்க இல்லையா? உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே. எல்லாருக்கும் அதுதாங்க ஆசை. என்னைய புரிஞ்சுக்கணும், என்னை மட்டுமே நான் என்னோட நிறை குறைகளோட என்னை ஏத்துக்கணும் இல்லைங்களா? அதத்தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் விரும்புது. அத்தனை பேரும் விரும்புறோம். என்னையே என் நிறை குறைகளோட அப்படியே ஏத்துக்கணும். அதுதான் நாம் விரும்புறோம். பகவான் ஒருத்தர் மட்டுமே நம்மள அப்படி ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குறைகளை நமக்கு சொல்லி கொடுத்து, இங்க பாரு நீ இந்த விஷயத்துல லேக் ஆகுற, இதுல இருந்து மேலவா. ஐயோ கிருஷ்ணா இது தவறி விழுந்துட்டேன், பரவாயில்ல, விழுந்தா என்ன, எந்திரி. ஆச்சாரியஸ் மூலமா சொல்றாரு, எந்திரி, பரவாயில்ல, விழுந்தா என்ன. ஒரு குழந்தை எப்படி நடக்க தொடங்குது, விழுந்து விழுந்தா நடக்குது. மறுபடியும் ட்ரை பண்ணு. நான் அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆகுறப்ப கிருஷ்ணா மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அப்படிதான் நம்ம கிருஷ்ணா கான்சியஸ்ல முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறோம். சோ கிருஷ்ணர் வந்து ஒரு கொடூரமான ராட்சசன் கிடையாது. அவர் பனிஷ்மெண்ட் பண்ணி நம்மள பனிஷ் பண்ணி அதுல சந்தோஷப்படணும்னு நினைக்கிறது கிடையாது. அவர் நமக்கு பல வாய்ப்பு கொடுக்கிறாரு. இந்த ஸ்லோகங்கள்ல வந்த மாதிரி இது இல்லைன்னா இதை பண்ணு, இது இல்லைன்னா இதை பண்ணு, அதுவுமே முடியலையா 10 ரூபா கொண்டே உண்டி இல்லையாச்சு போடு அப்படிங்கிறாரு. அதுதான் இதுல சொல்றாரு. படிப்படியா அப்ப என்ன ஆகும்னா, தியாக வழிமுறையின் மூலம் கிருஷ்ணரே உன்னத காரணம் அப்படின்னு உணர்ற நிலைக்கு ஒருத்தன் வந்து வந்துருவானாம். சோ அதான் வந்து இதுல கொடுத்திருக்காரு. அடுத்த ஸ்லோகா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது டவுட் இருக்கா?